வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் நான் ஒரு நாட்டுப்புற கதை சொல்ல போகிறேன். இந்த கதை கி. ராஜநாராயணன் அவர்கள் தொகுத்த தாத்தா சொன்ன கதைகள் அப்படின்ற புத்தகத்தில் படித்த கதை. அது கதையோட தலைப்பு களவு போன காளை மாடு அப்படின்றது. கதை என்ன அப்படின்னா, ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி, அவர்கிட்ட ஒரே ஒரு காளை மாடு தான் இருக்குது. அவர் உழுறதுக்கு அதை நம்பி தான் இருக்கார். இப்போ நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கதை கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதைன்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1960s அந்த டைமில் நடக்கிற கதைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அன்றைக்கி மக்கள் பயங்கர வறுமையில் இருந்தாங்க. ஒரு சாதாரண குடிசை போட்டுக்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி. அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதே தூங்குறதுக்கு மட்டும்தான், மற்ற நேரமெல்லாம் வீட்டுக்கு வெளியில் தான் இருப்பாங்க. அப்போ மாட்டுக்கு தனியாக தொழுவம் வச்சுக்கிறதோ இல்லை ஒரு குடிசை போடுறதோ அது பெரிய அன்னைக்கு தேதியில் யார் பணக்காரங்களோ அவங்க தான் அந்த வசதியெல்லாம் பண்ணிக்கிட முடியும். இப்போ ஒரு மாடு 2 மாடு வச்சுருக்கவங்களுக்கு அதுக்கான வசதி வாய்ப்பெல்லாம் இருக்காது. இப்போ மாட்டை வீட்டை ஒட்டி எந்த பக்கம் நிழல் உள்ளதோ அந்த பக்கம்ன்ற மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. மற்றபடி மாடை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு கூட அவங்கக்கிட்ட வழி இருக்காது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு நாள் அவரோட அந்த மாடு காணாமல் போயிடுது. காளை மாடு காணாமல் போனோடனே அவர் தேடி அலைகிறாரு. இந்த டைமில் கி. ராஜநாராயணன் அவர்கள் ஒரு பழமொழியை சொல்கிறாரு, கெட்ட மாட்டை தேடுறதை விட 8 மாட்டை விலை கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தொலைஞ்ச பொருளை தேடுறதை விட அந்த பொருளே ஒன்று புதுசாக வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். அப்போ அந்த விவசாயி தேடி பார்த்துட்டு அப்புறம் விட்டுறாரு. அவர் மாடு இல்லாமல் அவரோட வாழ்க்கைப்பாடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ கொஞ்சம் மாதங்கள் கழித்து ஒரு மாட்டு சந்தைக்கு போனப்போ அவரோட மாடு தான் அப்படின்றத பார்த்துடுறாரு. அங்கே ஒரு ஆள் அதை நிறுத்தி வச்சுருக்காரு, விற்கிறதுக்காக கொண்டு கட்டி வச்சுருக்காரு. ஆனால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மாட்டோட கொம்பெல்லாம் சீவி அதில் கொஞ்சம் பெயிண்டெல்லாம் அடித்து கொஞ்சம் அலங்காரம் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் மாடை கண்டுலேருந்து வளர்த்தவருக்கு தெரியும் இல்லையா, அவரோட மாடுன்னு சொல்லிட்டு. அப்போ மாடை போய் பக்கத்தில் நின்று அதை பார்த்துட்டே இருந்த உடனே அந்த மாட்டை திருடிட்டு போனவர் என்னையா மாடு விலைக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விலைக்கு வேணுமாவா? என்கிட்ட திருடிட்டு போனது இல்லாமல் அது என்கிட்டயே விற்க நீ பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டைக்கு போகிறாரு. அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் பிடிச்சிக்கிறாங்க. இருங்க அவசரப்படாதீங்கண்ணாச்சு, எதுக்கு இப்படி செய்கிறீங்க, ஒரு வியாபாரி அடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வியாபாரியா? அவன் என் மாட்டை திருடிட்டு என்கிட்டயே விற்க பார்க்குறான் அப்படின்னு. அப்போ பேச்சு வருது, எப்படி இது உங்கள் மாடு தான்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வேகமாக போய் மாட்டோட 2 கண்ணையும் பொத்திக்கிறார். பொத்திட்டு என்ன ஆதாரம்னு கேட்டில, இப்போ இந்த மாட்டுக்கு எந்த கண்ணில் பூ விழுந்திருக்கு நீ கரெக்டாக சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாடு திருநோட்டை கேட்குறாரு. வலது கண்ணில் இடது கண்ணில் நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்போ கூட நின்றவங்களும் அந்த நியாயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம், கரெக்ட், சரிதானே, இது உன்னோட மாடு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், அதுக்கு அப்பயும் அந்த திருட என்ன சொல்கிறான், ஆமாம் இது என்னோட மாடு தான், நீ எங்கே வாங்கினு சொல்லி கேட்கும்போது, இல்லை அதை நான் விலை கொடுத்து வாங்கலை, இது எங்கள் வீட்டில் கன்றா பிறந்தது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி, அப்போ எல்லாம் சரி தான். அப்போ அவர் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லு, மாட்டோட எந்த கண்ணில் பூ விழுந்திருக்கு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இடது கண்ணில் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு அவர் விவசாயி கேட்குறாரு, நல்லா யோசிச்சு சொல்லு, இடது கண்ணிலையா பூ விழுந்திருக்கு அப்படின்னு. இல்லை, வலது கண்ணில் தான். அப்போ ஒரு மாட்டோட கண்ணிலேருந்து கையை எடுத்தோடனே 2 கண்ணிலையுமே பூ விழலை. அப்போ இதை சுற்றி இருந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அவனை பிடிச்சி தர்மடி கொடுக்குறாங்க. இந்த விவசாயி சந்தோஷமாக மாட்டை பிடிச்சிட்டு அவர் ஊரை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிட்டார். இந்த கதையை கி. ராஜநாராயணன் அவர்கள் கழுகுமலையில் மாட்டுச்சந்தையில் ஒருத்தர் சொல்லி கேட்டதாக அதில் எழுதியிருக்காரு. தேங்க்யூ.